வணக்கம் அண்ட் வெல்கம் டு எக்ஸல் டெக் தமிழ். நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எக்ஸல் டேஷ்போர்டோட கண்டினியூஷன் வீடியோ தான். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் தியரட்டிக்கலாக எக்ஸல் டேஷ்போர்ட்னா என்ன, டேஷ்போர்டை பேஸ் பண்ணி நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும், அண்ட் டேஷ்போர்ட் எதுக்கு அதிகமாக பயன்படுது, சார்ட்ஸில் என்னெல்லாம் டைப்ஸ் இருக்குது அப்படின்றது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் டீட்டெயிலாக தியரட்டிக்கலாக பார்த்துருந்தோம். அந்த வீடியோட கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டேட்டா பேஸ் பண்ணி நம்ம என்னெல்லாம் சார்ட் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றதையும் பார்த்துருந்தோம். அந்த சார்ட்ஸ் எல்லாமே நம்ம இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கான வீடியோ தான் இது. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டேங்க் நோட் அண்ட் கிவ் அவே. டேங்க் நோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஆரம்பிச்சு இன்னையோட கரெக்டாக 1 இயர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இந்த 1 இயரில் பார்த்தீங்கன்னா நம்ம அரௌண்ட் 40+ வீடியோஸ் தமிழில் மட்டும் அப்லோட் பண்ணியிருக்கோம் அண்ட் 20 வீடியோஸ் இங்கிலீஷில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே நீங்கள் இல்லைனா இது பாசிபிளே கிடையாது. இந்த சேனலுக்கு ஆரம்பத்துலேருந்து சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக் அண்ட் சப்போர்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் இதை 1 இயராக இப்போ ரன் பண்ணின்னு இருக்கோம். ஸோ இன்னும் கண்டினியூஸாக குவாலிட்டியான கண்டென்ட் கண்டிப்பாக உங்களை சேரும். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துன்னு இருக்கீங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா அது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 1 இயர் கம்ப்ளீட் பண்ணதுனால ஒரு கிவ் அவே கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த கிவ் அவே என்ன அப்படின்றது இந்த வீடியோட கடைசிக்குள்ளே நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸல் டேட்டாவை பேஸ் பண்ணி நம்ம என்னென்ன சார்ட் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம இங்கே ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சார்ட்ஸ் எல்லாமே இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக கிரியேட் பண்ணலாம். வாங்க பார்ப்போம். ஸோ நம்ம டேஷ்போர்டுக்கு பிவட் டேபிள் அண்ட் பிவட் சார்ட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இன்செர்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதில் போய்ட்டு இங்கே பிவட் டேபிள் அப்படின்றத கொடுக்காதீங்க. இங்கே பிவட் சார்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் ட்ராப் டவுன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பிவட் சார்ட் அண்ட் டேபிள் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிரியேட் பிவட் டேபிள் அப்படின்ற ஒரு மெனு ஓப்பன் ஆகும். இதில் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பிவட் டேபிள் அண்ட் பிவட் சார்ட்கான ஆப்ஷன் இங்கே எனேபிள் ஆகி உங்களுக்கு ஒரு ஷீட்டில் கிரியேட் ஆகிருக்கும். நம்ம டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 சார்ட் கிரியேட் பண்ண போகிறோம். அதனால் நான் இதை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மூவ் ஆர் காப்பி அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிரியேட்டை காப்பி கொடுங்க. இதே மாதிரி 5 வாட்டி பண்ணிக்கோங்க. இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 ஷீட் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். 5 ஷீட்லேயும் 5 டிஃப்ரெண்ட் சார்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சேல்ஸ் ரெப்பை பேஸ் பண்ணி நம்ம ஒரு பார் டயக்ராம் கிரியேட் பண்ணுறதா சொல்லியிருந்தோம். ஸோ அந்த பார் டயக்ராம் இப்போ கிரியேட் பண்ணலாம் வாங்க. சேல்ஸ் ரெப்பை ரோலை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். டோட்டல் சேல்ஸ் நம்ம எல்லாமே சேல்ஸ் வேல்யூ பேஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். அதனால் நான் டோட்டல் சேல்ஸ் அமௌண்ட்டை எடுத்துக்கிறேன். அதை வேல்யூஸில் ட்ராக் ட்ராப் பண்ணுங்கள். நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு சார்ட் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஃபீல்டு மட்டும் தேவையில்லை. இதில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஹைட் ஆல் ஃபீல்ட் பட்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதை மட்டும் ஹைட் பண்ணிக்கோங்க. ஹைட் பண்ணிவிட்டு இங்கே டோட்டல் எனக்கு லெஜண்ட் கீயாக தேவையில்லை. அதனால் நான் இதையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு இந்த சார்ட் ஓகே. இதை எந்த ஒரு ஃபார்மேட்டிங் கலர் சேஞ்சஸ் எதுவும் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம டேஷ்போர்டை கன்வெர்ட் பண்ண போகிறோம். டேஷ்போர்டில் போய்ட்டு நம்ம எப்படியும் அகைன் ஃபார்மேட் பண்ண தான் வேணும். அதனால் நம்ம அங்கேயே டேரெக்டாக ஃபார்மேட்டிங் பண்ணிப்போம். ஹெட்டர்ஸ்லாம் கூட நம்ம அங்கே கூட போய் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு அடுத்த டேட்டாவில் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் பேஸ் பண்ணி நம்ம பை டயக்ராம் கிரியேட் பண்ண தான் சொல்லியிருந்தோம். அதை நம்ம இப்போ கிரியேட் பண்ணலாம் வாங்க. ஸோ லொக்கேஷனை இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். ரோலை டோட்டல் வேல்யூவை ட்ராக் ட்ராப் பண்ணுங்கள். ஸோ ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண உடனே நமக்கு ஒரு பார் டயக்ராம் கிரியேட் ஆயிருக்கு. நமக்கு பார் டயக்ராம் வேணும், இங்கே பை டயக்ராம் வேணும் அப்படின்றதுனால இங்கே டிசைன்ஸில் போய்ட்டு சேஞ்ச் சார்ட் டைப் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சார்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம பை டயக்ராம் வேணும் அப்படின்றதுனால பை டயக்ராம் சூஸ் பண்ணிட்டு இதில் எந்த சார்ட் உங்களுக்கு ப்ரிஃபரபுளாக இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. அகைன் இதுலேயே எனக்கு இந்த பட்டன்ஸ் ஆனால் அதனால் நான் இதை ஹைட் பண்ணிடுறேன். ஸோ இந்த பட்டன்ஸ்னால் என்ன, இந்த பட்டன்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது, அண்ட் இந்த ஃபீல்ட்ஸ்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம 2 வீடியோ பிவட் டேபிள் அண்ட் பிவட் சார்ட் ரிலேட்டடாக போட்டிருக்கோம். அது நான் லிங்க்கை நான் ஐ பட்டன் அண்ட் என் கார்டில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் மறக்காமல் போய் பாருங்கள். அந்த வீடியோவில் இதில் என்னெல்லாம் ஃபார்மேட்டிங் இருக்குது அப்படின்றது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இதில் எனக்கு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே லொக்கேஷன் வைஸ் டயக்ராம் வந்துச்சு. பட் எனக்கு இதுக்கான வேல்யூ வரல. அதனால் நான் இங்கே இந்த டேட்டா லேபிள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வேல்யூஸே ஓகே அப்படின்னா வேல்யூஸாக விட்டுருங்க. எனக்கு பர்சன்டேஜ் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுது. அதனால் நான் இந்த டேட்டா லேபிளை கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுறேன். ஃபார்மேட் டேட்டா லேபிள் போங்க. இதில் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். வேல்யூஸை ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே பர்சன்டேஜாக வந்துச்சு. ஸோ கலரிங் எல்லாமே நம்ம டேஷ்போர்டில் பண்ணிக்கலாம். அதனால் இந்த கலர் அப்படியே விட்டுருங்க. ஸோ இப்போ அடுத்தது ஷீட் 3க்கு வரும். ஷீட் 3ல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டாப் 10 கஸ்டமர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வெர்டிக்கல் டயக்ராம் கிரியேட் பண்ணுறதா சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு நமக்கு என்ன தேவை, கஸ்டமர்ஸ் தேவை இல்லையா. ஸோ கஸ்டமர் டேட்டாவை ரோலை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். அவங்களோட டோட்டல் சேல்ஸ் வேல்யூவை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இந்த மாதிரி ஒரு பார் சார்ட் தான் கிரியேட் ஆகும். அங்கே இங்கேயே பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்ட் பட்டனை ஹைட் பண்ணிக்கோங்க. நமக்கு டாப் 10 தான் வேணும் அப்படின்றதுனால இங்கே இந்த ரோ லேபிளில் போய்ட்டு வேல்யூ ஃபில்டர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா டாப் 10 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது லாஸ்ட்டில். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக டாப் 10 இருக்கும். இது நீங்கள் 20, 30, 40 எப்படி வேணுமோ நீங்கள் மாற்றிக்கலாம். எனக்கு டாப் 10 இப்போதைக்கு ஓகே அப்படின்றதுனால நான் இங்கே ஓகே கிளிக் பண்ணிடுறேன். ஸோ ஓகே கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா டாப் 10க்கு மட்டும் உங்களுக்கான டயக்ராம்ஸ் இங்கே விசிபிளாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஹரிசாண்டல் பார் சார்ட் இருக்குது. நமக்கு வெர்டிக்கல் பார் சார்ட் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனால் நீங்கள் இங்கே டிசைன் டேபில் போய்ட்டு சேஞ்ச் சார்ட் டைப் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா சார்ட் ஆப்ஷன்ஸில் பார் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள்.
ஸோ இங்கே வெர்டிக்கலாக வந்து உங்களுக்கு இங்கே விசிபிளாக இருக்கு இல்லையா, இந்த ப்ரிவியூ ஓகே அப்படின்னா வந்து இதை நீங்கள் ஓகே கொடுத்துக்கோங்க. எனக்கு இந்த நேமிங் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த தனியாக ஆக்சஸில் வேணாம், எனக்கு இந்த பார்க்குள்ளேயே ஃபிட் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் சார்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ப்ளஸ் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து டேட்டா லேபிள் அப்படின்னு வரும். இந்த டேட்டா லேபிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே டேட்டா லேபிள் எனேபிள் ஆகிடும். இப்போ டேட்டா லேபிளில் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் டேட்டா லேபிள் அப்படின்றத கொடுங்க. இந்த கஸ்டமர் நேம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேட்டகரி நேம் அப்படின்ற ஃபீல்டில் இருக்கும். இந்த கேட்டகரி நேம் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த கேட்டகரி நேமை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டகரி நேம் வித் வேல்யூவோட உங்களுக்கு இங்கே வந்து டேட்டா லேபிள் கிரியேட் ஆகிடும். இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட் பேஸ் அப்படின்றத கொடுங்க. இன்சைட் பேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து இந்த பார் ஆரம்பிக்குது இல்லையா, அங்கே போய் உங்களுக்கு இது ஃபிட் ஆகிடும். இங்கே டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக இல்லை, இதை கரெக்ட் பண்ணணும் இல்லையா, அதுக்கு வந்து டெக்ஸ்ட் ஆப்ஷன் போங்க. இதில் வந்து இந்த லாஸ்ட்டாக வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வேப் டெக்ஸ்ட் இன் ஷேப் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை அன்செக் பண்ணுங்கள். அன்செக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் எல்லாமே வந்து அந்த பாருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அலைனாக இருக்கும், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சஸில் இருக்கக்கூடிய நேம்ஸ் வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணனா எனக்கு இது மாதிரி ஒரு பார் டயக்ராம் க்ரியேட் ஆகிருக்கு வித் நேமோட. இது ரொம்ப வந்து தின்னாக இருக்கு இல்லையா இந்த பார், இதை நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த பாரை கிளிக் பண்ணுங்கள். இது இந்த வித் கேப் வித் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை வந்து டிக்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ எந்த லெவலுக்கு உங்களுக்கு வேணுமோ நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு இந்த லெவல் ஓகே அப்படின்றதுனால அதை அப்படியே விட்டுறேன். இதை வந்து எனக்கு இன்னும் சின்னதாக்கணும்னா கூட சின்னதாக்கிக்கலாம். லெட்டர்ஸ் எல்லாமே எனக்கு ஒயிட்டில் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் ஒயிட்டில் மாற்றிக்கலாம். பட் இது எல்லாமே வந்து நம்ம டேஷோட கன்சல்டேட் பண்ண சொல்ல இந்த ஃபார்மேட்டிங் எல்லாமே நம்ம அங்கே போய் பண்ண தான் போகிறோம். எனக்கு இந்த பார்ஸ் எல்லாமே ஒரே கலராக இருக்குது, எனக்கு வேறு கலர் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் பண்ண முடியும். இந்த பாரை கிளிக் பண்ணுங்கள். இப்போது பாரை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து சீரிஸ் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதில் வேரி கலர் பை பாயிண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் கலரில் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். அடுத்த சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பை ப்ராடக்ட் கிரியேட் பண்ணுவோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோனட் சார்ட் கிரியேட் பண்ணுறதா சொல்லியிருந்தோம். ஸோ பை ப்ராடக்ட் வந்து ரோவில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். டோட்டல் சேல்ஸ் வந்து வேல்யூஸில் ட்ராக் ட்ராப் பண்ணுங்கள். டிஃபால்ட்டாக இந்த சார்ட் தான் கிரியேட் ஆகும். நீங்கள் இந்த சார்ட்டை கிளிக் பண்ணிட்டு டிசைனில் போங்க. சேஞ்ச் சார்ட் டைப் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதில் பை டயக்ராம் அப்படின்னு போனீங்கன்னா அதில் லாஸ்ட்டாக இருக்கிறது டோனட் சார்ட். ஸோ இந்த டோனட் சார்ட்டை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. எனக்கு இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா லேபிள் ஆட் பண்ணோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸில் போய்ட்டு டேட்டா லேபிள் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். டிஃபால்ட்டாக வந்து வேல்யூஸ் தான் ஆட் ஆகும். நீங்கள் அதுக்கப்புறமா என்ன வேணுமோ நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். இங்கே இப்போ டேட்டா லேபிளை கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் டேட்டா லேபிள் போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சன்டேஜ் வேணும், எனக்கு வந்து வேல்யூஸ் வேணாம், எனக்கு பர்சன்டேஜாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. அதனால் நான் இங்கே பர்சன்டேஜை கிளிக் பண்ணுறேன், வேல்யூஸை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா லேபிள் ஆட்டோமேட்டிக்காக வந்து எக்ஸலே வந்து ஒவ்வொரு வேல்யூவும் வந்து எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்குது அப்படின்றத கால்குலேட் பண்ணிடும் டோட்டலோட. அது வந்து உங்களுக்கு இங்கே டேட்டா லேபிளில் விசிபிள் ஆகும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இருக்கக்கூடிய டேட்டா பேஸ் வந்து நம்ம ட்ரெண்ட் சார்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ட்ரெண்ட் சார்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கிவ் அவே என்ன அப்படின்றத பார்த்துடலாம். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு குவிஸ் கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த குவிஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அண்ட் நம்மளோட டெலிகிராம், வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக் குரூப்பில் வந்து கண்டிப்பாக இந்த லிங்க் வந்து போஸ்ட் பண்ணுவோம். இந்த வீடியோ பார்த்துருக்க உங்களில் 3 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா Amazon gift voucher வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து ஒரு குவிஸ் கனெக்ட் பண்ண போகிறோம். அது வந்து இன்றைக்கி இல்லை நாளைக்குள்ளே வந்து நம்மளோட டெலிகிராம், வாட்ஸ்அப் இல்லை ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணுவோம். அண்ட் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் நான் ஆட் பண்ணுறேன். இந்த குவிஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி கரெக்டாக ஆன்சர் பண்ணுற 3 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம Amazon gift voucher வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். ஸோ இது நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த குவிஸை வந்து அட்டன் பண்ணுங்கள். அந்த குவிஸில் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களில் 3 பேருக்கு வந்து அந்த Amazon gift voucher வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எவ்வளோ gift voucher அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தருக்கு 100 ரூபா கொடுக்க போகிறோம். என்னடா 100 ரூபா தான் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம சேனலுக்கு வந்து இன்கம் எதுவும் கிடையாது. நம்ம இன்னும் 1000 சப்ஸ்கிரைபர் கூட ரீச் பண்ணல. இந்த ஸ்டேஜில் வந்து எங்களால் இவ்வளோ தான் கொடுக்க முடியுது. ஃபியூச்சரில் கண்டிப்பாக வந்து நம்ம சேனலுக்கு இன்கம் வர சொல்ல அதில் ஒரு பார்ட் வந்து கிவ்அவே உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து 100 ரூபீஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சேனல் க்ரோ ஆக உங்களுக்கான கிவ்அவே அமௌண்ட்டை வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். மறக்காமல் வந்து நீங்கள் எல்லாரும் இந்த கிவ்அவே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இந்த கிவ்அவே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே வரை ரன் ஆகும். ஃப்ரைடே வந்து நாங்கள் டேட்டாவை கன்சல்டேட் பண்ணி இதில் வின்னர் யார் அப்படின்றத அடுத்த வீடியோவில் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம். இப்போ ஃபைனலாக இருக்கக்கூடிய டேட்டா பேஸ் பண்ணி எப்படி ட்ரெண்ட் சார்ட் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ட்ரெண்ட் சார்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சார்ட். இதை பேஸ் பண்ணி வந்து நிறைய அனலைசிஸ் நம்மளால் பண்ண முடியும். நம்ம ட்ரெண்ட் சார்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு தேவை வந்து டேட். அந்த ஆர்டர் டேட்டை வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். அண்ட் டோட்டல் சேல்ஸ். ஸோ இதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சார்ட் கிரியேட் ஆயிருக்கு. நம்மகிட்ட வந்து நிறைய டேட்ஸ் இருக்கிறதுனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2016 இருந்து 2017 வரையும் நம்ம பண்ணுறோம். நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் டேட்டா இருக்குது. அதனால வந்து இந்த சார்ட் வந்து டேட் வைஸாக போஸ்டில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம குரூப் பண்ணணும். நம்ம வந்து மந்த் வைஸ் குரூப் பண்ணிக்கலாம், இல்லை குவார்டர்லி வைஸ் குரூப் பண்ணிக்கலாம், எப்படி வேணுமோ நீங்கள் குரூப் பண்ண முடியும். அது எப்படி குரூப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டில் போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். இதில் குரூப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து இதில் குரூப்பிங் ஆப்ஷன்ஸ் வரும். நம்ம எப்படி குரூப் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து மந்த் வைஸும் இயர் வைஸும் குரூப் பண்ணிக்க போகிறோம்.
ஸோ ஓகே கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு பார் சார்ட்டாக கிரியேட் ஆயிருக்கு. நமக்கான டேட்டாவும் வந்து குரூப் ஆயிருக்கு. உங்களுக்கு குவார்டர்லி வைஸ் வேணும் அப்படின்னாலுமே வந்து இங்கே குவார்டர்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது நீங்கள் கிளிக் பண்ணினா குவார்டர்லி வைஸ் இது குரூப் ஆகும். ஸோ இந்த மாதிரி குரூப்பிங் எல்லாமே வந்து எக்ஸலே ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கும். அதுக்கான கேப்பபிலிட்டி வந்து எக்ஸல் கிட்ட இருக்கு. நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பார் சார்ட் இருக்கு. நமக்கு பார் சார்ட்டானா ட்ரெண்ட் சார்ட் மாதிரி வேணும், அதாவது லைன் சார்ட்டாக வேணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசைனில் போயிட்டு சேஞ்ச் சார்ட் டைப் கொடுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவியூவில் லைன் சார்ட் எப்படி இருக்கு அப்படின்னு தெரியும். எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. சார்ட் டைப் எல்லாமே வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். பார்த்த உடனே வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கா அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. அப்படி இருந்ததுன்னா வந்து அந்த சார்ட் ஓகே தான், அது என்ன சார்ட்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சார்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருக்கோம். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் கன்சல்டேட் பண்ண போகிறோம். கன்சல்டேட் பண்ணி ஒரு டேஷ்போர்டை நம்ம பில்ட் பண்ண போகிறோம். அந்த டேஷ்போர்டில் வந்து ஸ்லைசஸ் ஆட் பண்ணி டைனாமிக்காக வந்து நம்ம மாற்ற போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சார்ட்டில் ஃபில்டர் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா வந்து அது எல்லா சார்ட்டுக்குமே அப்ளை ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம டைனாமிக்காக பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறது அப்படின்றது எல்லாமே வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுப்போம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். மறக்காமல் எல்லாருமே கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அண்ட் மறக்காமல் வந்து நம்மளோட டெலிகிராம் இல்லை ஃபேஸ்புக் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வந்து குவிஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இது வந்து இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா வந்து அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது எல்லாமே வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஆன்சர் பண்ணிட்டு. டெலிகிராம் இல்லை ஃபேஸ்புக் குரூப் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா வந்து அந்த குவிஸ் எல்லாமே வந்து நீங்கள் அட்டன் பண்ண முடியும். இந்த கிவ்அவேக்கான குவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மில் தான் கொடுக்குறோம். அதுக்கான லிங்க்கை வந்து இன்னைக்கு இல்லை நாளைக்குள்ளே உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். எல்லாருமே கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். கிஃப்ட் வவுச்சர் வின் பண்ணுறது நீங்களா கூட இருக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு எக்ஸல் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from Aravind.